ஓம் ஸ்ரீ சாய்ராம். உங்க எல்லாரையும் நம் வேதம் சீரீஸ்க்கு அன்புடன் வரவேற்கிறோம். போன வீடியோல வேதத்தை பத்தி எல்லாருக்கும் இருக்கிற குழப்பங்களுக்கு ஒரு விதமான தெளிவு கிடைச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம். நான் வேதம் சொல்லலாமா? எனக்குள்ளேயும் என்னை சுத்தியும் வேதம் எப்படி எப்பவுமே ஒழிச்சிட்டு இருக்கு. இப்படி நம்ம ஒருத்தொருத்தருக்குள்ளேயும் வரக்கூடிய ரொம்ப பேசிக்கான சில கேள்விகளுக்கு நம்மளோட மகிழாஸ் ரொம்பவே அழகாக விளக்கம் கொடுத்தாங்க இல்லையா? இன்னைக்கு வேதத்தை வேற ஒரு புது பரிமாணத்துல பார்க்கலாம். இப்போ வேதம் கத்துக்கிட்டாதான் எனக்கு பலன் கிடைக்குமா? ஏதோ ஒரு காரணத்தினால எனக்கு வேதம் கத்துக்க வாய்ப்பு கிடைக்கல, அப்போ எனக்கு வேதம் உதவாதா? வேதத்தை சொன்னாதான் அதோட நல்லொழுக்கங்கள் எனக்குள்ள வருமா? வேதம் சொன்னா மட்டும்தான் என்னால சுவாமியோட அருளை உணர முடியுமா? இந்த மாதிரி கேள்விகளுக்கும் சுவாமி கிட்ட பதில் இருக்கு. சுவாமிக்காக பக்தியோட சேவை செய்யற ஒருத்தருக்கும் வேதத்தோட சாரம் எப்படி போய் சேருதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்படிப்பட்ட அவரோட அனுபவங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்க வரார் ஒரு சாய் அன்பர். ஜெய சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். எங்கும் நிறைந்திருக்கும் பகவானின் பொற்பாத கமலங்களுக்கு முதற்கண் வணக்கம். எனக்கு நான் ஒரு பாலிகுலர் ஸ்டூடெண்ட். ஆனாலும் எனக்கு மனசுக்குள்ள ஒரு பெரிய வருத்தம் என்னென்னா, என்னால் அந்த வேதம் ஸ்டாண்ட் பண்ண கற்றுக்கலையே வரலையேன்னு ஒரு பெரிய ஏக்கம் இருந்தது. யூஸ்வலாக எனக்கு ஆக்சுவலாக அந்த வேதத்து மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் 2006 சுவாமி புட்டப்பர்த்தியில் அதிருத்ர மகா யஜ்யம்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்தார். அது 11 நாள் நடக்கக்கூடிய அந்த மகா யஜ்யம் 11 ஓமக்குண்டம் வச்சு, ஒவ்வொரு ஓமக்குண்டத்துலேயும் 11 ரித்விக்கில் வச்சு ஒரு பிரம்மாண்டமான ஒரு வேதம் அங்கே நடந்தது. அதுக்கப்புறம் 2007 சுவாமி அடுத்த அதிருத்ர மகா யஜ்யம் சென்னையில் நடக்கும்னு அனௌன்ஸ் பண்ணார். அந்த பீரியடில் என்னென்னு தெரியல, அந்த வேதத்து மேலே இருக்கிற ஏக்கமா இல்லை என்னுடைய ஆசையான்னு தெரியல, சுவாமிக்கு அது தெரிஞ்சு அந்த அதிருத்ர மகா யஜ்யத்தில் எனக்கு ஒரு பாட்டு கொடுத்தாரு. எனக்கு பயங்கர சந்தோஷம். எனக்கு அந்த அதிருத்ர மகா யஜ்யத்தில் நிறைய ஒர்க் இருக்குது. அதில் ஒரு கோர் டீம்னு சொல்லிட்டு ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. அதில் ஒன் ஆஃப் தி கோர் டீமும் என்னையும் சுவாமி நான் சேர்ந்து அதில் வேலை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது எனக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் இருக்குது. அந்த வேதம் அந்த அதிருத்ர மகா நடக்குதுன்னா வெறும் மந்திரங்கள் மட்டும் சொல்லக்கூடிய ஒரு யாகம் கிடையாது. அந்த அதிருத்ர மகா இதை சுற்றி நிறைய வேலைகள் இருக்குது. முன்னாடி நடக்கும்போது அதுக்கப்புறம் அது மாதிரி நிறைய ஒர்க்குகள் அது இன்வால்வ் ஆகிருக்கு. சென்னையில் திருவான்மூர், அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் ஒரு பிளேஸில் தான் அந்த அதிருத்ர மகா நடக்கிறதுக்காக சுவாமி அந்த இடத்த செலக்ட் பண்ணாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெறும் காலி கிரவுண்ட். அந்த கிரவுண்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் பில்டிங் மாதிரி அதை கட்டி அது ஒரு கோயில் எஃபெக்ட் அதை கொண்டு வரணும்னா பெரிய வேலை. ஸோ அதுக்கு வேண்டிய வேலைகளை பார்க்குறோம். அதுக்கு தனியாக டீம் போட்டிருக்காங்க. அப்புறம் அந்த யாகசாலையை வடிவமைக்கணும், அதுக்கு தனியாக ஒரு டீம். அப்புறம் அங்கே வர ரித்விக்கெல்லாம் கவனிச்சிக்கிறதுக்கு ஒரு தனி டீம், அவங்களுக்கு ஃபுட்டு ஒரு தனி டீம், அப்புறம் பேக் ஆஃபீஸ்னு ஒரு தனி டீம். இது மாதிரி நிறைய டீம், ஒரு 10-15 டீம் ஃபார்ம் பண்ணாங்க. அதில் எனக்கு ஒரு டீம் என்ன கொடுத்தாங்கன்னா, டெக்கரேஷன் டீமும் ப்ளஸ் ஃபெசிலிட்டி டீம்னு ஒன்று கொடுத்தாங்க. அதாவது எந்த டீம் என்ன ஹெல்ப் கேட்டாலோ அதில் அவங்க ஹெல்ப் பண்ணி கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு டீம் கொடுத்தாங்க. ஸோ நான் அதுக்காக நான் வேலை செய்யும் போது உண்மையாகவே சொல்லப்போனால் எனக்கு உண்மையே தெரியாது, ஐம் ஜீரோ. ஆனால் சுவாமி எனக்கு அந்த வேலையை கொடுத்து அது மூலிமா நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெரிய வாய்ப்பாக இருந்தது. ஸோ அந்த அதிருத்ர மகா யஜ்யம் அந்த டைமில் அவங்க பாட்டு வேதம் சொல்ல போகிறாங்க, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் சுவாமி இல்லை, இந்த அதிருத்ர மகா யஜ்யம் ஏதோ வேதம் தெரிஞ்சுக்கள் மட்டும் கிடையாது, எல்லாரும் இன்வால்வ் ஆகணுன்றதுக்காக தான் சுவாமி இதை ஆரம்பித்தார். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு அதில் பெரிய அனுபவம் என்னன்னு கொடுத்தீங்கன்னா, அந்த வேலைகள் நடந்துகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஓமக்குண்டம் அதில் அந்த ஓமத்தில் போட வேண்டிய வேப்ப மரம் வேணும்னு சொல்லிட்டு அதை என்னை ரெடி பண்ண சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், அப்படியே வண்டி எடுத்துன்னு போயினே இருப்பேன். எங்கெங்கெல்லாம் வேப்ப மரம் இருக்கோ அங்கே டக்குன்னு வண்டி எடுத்துடுவேன். அவங்க யாரும் என்னெல்லாம் தெரியாது, நேராக அவங்ககிட்ட போவேன். சாய்ராம் அப்படின்னு சொல்லிட்டு, இது மாதிரி சுவாமி சென்னையில் அதிருத்ர மகா யஜ்யம் நடத்த போகிறாரு, அந்த யாகத்துக்கு எங்களை வேப்ப மரம் தேவைப்படுது, நீங்கள் உங்களால் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்பேன். நான் யாருன்னு தெரியல, அவங்க யாரும் முன்ன பார்த்தது கிடையாது. அப்போ கேட்ட உடனே அவங்க, பரவாயில்ல சார், நீங்கள் எடுத்துங்க, தாராளமாக எடுத்துங்க, நல்ல காரியம் பண்ணுறீங்க, எடுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் போய் கிட்டத்தட்ட பார்த்துட்டு ஒரு 20-25 இடத்துல போய் கேட்டிருப்பேன். இது யாருமே தரமாட்டேன் முடியாதுன்னு சொன்னதே கிடையாது. அதனால சுவாமி கிரேஸ். இதெல்லாம் என்ன தெரியுதுன்னா, நீ ஒரு ஸ்டெப்பு வச்சா நான் 10 ஸ்டெப்பு வைப்பேன். நம்மளுக்கு முன்னாடி சுவாமி போய் நிற்கிறான்றது இதெல்லாம் எக்ஸாம்பிள். அதாவது ஒரு நாள் நைட்டு தூங்கினாலே மறுநாள் பார்த்துட்டு பயங்கர டயர்டாக இருக்கும், அப்படியே மற்ற வேலை செய்ய முடியாது. ஆனால் சுவாமி கிரேஸில் கிட்டத்தட்ட நாங்கள் 2-2.5 மாதமாக நாங்கள் நைட்டில் தான் தொடர்ந்து வேலை செஞ்சுன்னு இருப்போம். ஆனால் மார்னிங் பார்த்துட்டு பிரிஸ்காக இருப்போம்.
அது சுவாமியுடைய கிரேஸ். அவர் கொடுத்த அந்த சக்தி தான் எங்களை இவ்வளோ தூரம் இழுத்துன்னு போச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது கிட்டத்தட்ட அந்த ஜனவரி மாதம் அந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் ஒரு ஃபியூ டேஸ் தான் இருக்குது. மேக்ஸிமம் ஒரு 4 டேஸ் 5 டேஸ்க்குள்ளே தான் இருக்குது. ஸோ அந்த டீம் வந்து எங்களுக்கு வாழை மரம் வேணும். அதுக்காக அவங்க அந்த இன்சார்ஜஸ் இருப்பாங்க, மெயின் இன்சார்ஜ்லாம் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. தஞ்சாவூரில், திருநெல்வேலி, மதுரை எங்கெங்கேயோ ட்ரை பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு சரியாக கிடைக்கல. நான் ஏதாச்சும் அந்த சைடு போகும்போது அவங்க டிஸ்கஸ் பண்ணதை கேட்டுட்டு அவங்ககிட்ட போய் நான் கேட்டேன், சார் நான் ஒன்றா ட்ரை பண்ணுவா அப்படின்னேன். அவங்க ஒன்று முடியுமா அப்படின்னா, முடியும் சார் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். சரி ட்ரை பண்ணு அப்படின்ட்டாங்க. சார் நான் என்ன பண்ணேன், அவங்ககிட்ட சரி நம்ம எப்படியாவது இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அன்றைக்கி நைட்டு கிளம்பி நான் வீட்டுக்கு போயிட்டேன். மறுநாள் காலையில் நான் என் பைக் எடுத்துகிட்டு வண்டியை ஃபுல்லாக பெட்ரோல் போட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த குன்றத்தூர், அந்த திருவள்ளூர் சைடு ஃபுல்லாக வண்டி எடுத்துகிட்டு போனேன். எங்கேயாவது கிடைக்கும், நிறைய பேர் விசாரித்து எங்கே வேலை தோப்பு இருக்கிறதெல்லாம் விசாரிச்சு ஃபுல்லாக போயின்ட்டுருக்கேன். ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங்லேருந்து ஒரு 11:30 12 போயிட்டேன். எங்கேயுமே சரியாக நான் எதிர்பார்த்த மாதிரி அமையல. சில இடத்துல பெரிய பெரிய மரம் இருந்தது, பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் காஞ்சி போய் ஒரு மாதிரியாக இருந்தது. சில இடத்துல வளரவே இல்லை, சின்ன மரமாக இருந்தது. சரி சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்த்தோன்னா அப் டு திருத்தணி வரைக்கும் நான் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டேன். எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் திருப்பியும் ரிட்டர்ன் வேறு வழியாக வந்துட்டு அந்த திருவள்ளூர்லேருந்து லெஃப்ட் போனீங்கன்னா திண்ணன்றூர்னு ஒரு ஊர் இருக்குது. அது உள்ளே போய் பார்க்கலாம் சொல்லிட்டு அங்கே சொன்னாங்க, அங்கே போய் பாருங்கள் எங்கே இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியே விசாரிச்சுனே போனேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மணி 3 3:30 4 ஆயிடுத்து. எங்கேயுமே அமையவே இல்லை, சில கிடைக்கல. எனக்குள்ளே என்னடா அது நம்ம வேறு அங்கே சொல்லிட்டு வந்துட்டுமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு எப்படியாவது முடிக்கணும், நான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தோடு அப்படி சுற்றின்னு இருக்கேன். எனக்கு ஒரு 4 மணி இருக்கும், என்னென்னு தெரியல, ஒரு மயக்கம் வர மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. கைக்கெல்லாம் மஷி வரைக்கும் வந்தது. ஸோ எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது நான் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லைன்னு. நான் உடனே என்ன பண்ணேன், வண்டி உடனே நிறுத்திட்டு ஒரு டீ கடையில் போயிட்டு ஒரு டீயும் பன்னும், ஏன்னா என்கிட்ட அப்போ அவ்வளோதான் என் கையில் இருந்தது. ஏன்னா வண்டிக்கு பெட்ரோல் ஃபுல்லாக வேணும்னு சொல்லி வச்சுருந்தேன். ஸோ நேராக போயிட்டு அந்த கடையில் டீயும் பன்னு வாங்கி சாப்பிட்டுருக்கேன். சாப்பிட்ருக்கும் போது தான் என் பாக்கெட்டில் சுவாமி ஃபோட்டோ இருந்தது. ஸோ நான் ஃபோட்டோ எடுத்து கையில் வச்சுக்கின்னு அப்போ நான் சுவாமிகிட்ட உண்மையாகவே ப்ரே பண்ணேன். என்ன சுவாமி, நான் உன் வேலையாக சுற்றின்னு இருக்கேன், அலைஞ்சிருக்கேன், எனக்கு இன்னும் சரியாக எதுவும் அமையலையே, நீங்கள் தான் சுவாமி ஹெல்ப் பண்ணணும், தயவுசெய்து என் கூட இருங்க, ஹெல்ப் பண்ணுங்கள், கைட் பண்ணுங்கள் அப்படின்னு சுவாமிகிட்ட சின்சியராக ப்ரே பண்ணேன். அதாவது என்ன தெரியுதுன்னா, எனக்கு அப்போ என்ன ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா, அந்த 4 மணி வரைக்கும், காலையிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் நான் பண்ணிட்டுருக்கேன், என்னால் பண்ண முடியும், எப்படியாவது பிடிச்சிடலாம், அந்த ஒரு ஈகோவிலையும் ஒரு என்னால் முடியுன்ற ஒரு இதில் தான் நான் சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது, இது நம்மளால் ஆகக்கூடிய காரியம் இல்லை, சுவாமியால் மட்டும்தான் முடியும் சொல்லி சுவாமிகிட்ட ப்ரே பண்ணிவிட்டு நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி போயிருப்பேன். அந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏரோ மார்க் போட்டு சாய் நகர்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருந்தது. அது பாதி கண்ணில் பட்டுது. சாயின் பேர் இருக்கே, சரி சுவாமி அது வழி கட்டாச்சுன்னா அது உள்ளே போனேன். கிட்டத்தட்ட ஒரு 4-4.5 கிலோமீட்டர் உள்ளே போன உடனே அங்கே இருந்து கேட்டேன். அது ஒரு வில்லேஜ், நல்லா வில்லேஜ் மாதிரி இருந்தது. அவங்ககிட்ட கேட்டேன், சார் இங்கே ஏதாவது வாழைத்தோப்பு ஏதாவது இருக்குமா அப்படி கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நீங்கள் போங்க சார், இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே போனீங்கன்னா பெரிய தோப்பு இருக்கு பாருங்கன்னு. சரின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போனேன். போய் பார்த்தா கிட்டத்தட்ட என் கண்ணுக்கு எட்டின வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 ஏக்கராக இருக்கும், பெரிய இடம். நான் என்ன எதிர்பார்த்தனோ அதே மாதிரி என் கண்ணில் பட்டுது. எனக்கா பயங்கர சந்தோஷம், ஒரே குஷி, கண்ணில் தட்டியாக வருது. சரி சுவாமி நம்ம ப்ரே பண்ணோம், உடனே சுவாமி நம்ம கண்ணில் அதை காமிச்சா சொல்லிட்டு உடனே உட்காந்து என்ன பண்ணேன், சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ண இடத்துல சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு உடனே அங்கே இருந்து கேட்டேன், இந்த வாழைத்தோப்பு யார் இன்சார்ஜ், யார் ஓனர் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, அட்ரஸ் சொன்னாங்க, பக்கத்தில் இருக்க. நேராக அவங்க வீட்டுக்கு போனேன். போயிட்டு இந்த மாதிரி அவர் ஓனர் கரெக்டாக வந்திருந்தார். ஸோ அவர்கிட்ட நான் கேட்டேன், இந்த மாதிரி நான் சென்னையிலேருந்து வரேன் சார், இந்த மாதிரி சதீஷ் ஆர்கனைசேஷன் மூலிமா வந்திருக்கேன். எங்கள் புட்டபர்த்திலேருந்து சுவாமி இங்கே சென்னையில் அதிரூத்தில் மகாயகம் நடத்த போகிறாரு, எங்கள் திருவாரூரில் நடக்க போகுது, பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில். ஸோ அது எங்களுக்கு வாழை மரம் வேணும் சார், கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன். அவர் ஒன்று ஆக்சுவலாக நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த வாழைத்தோப்பை அப்படியே ஏலத்துக்கு விட்டுடுவோம், யார் ஏலம் அவங்க எடுத்து போயிடுவாங்க, நாங்கள் இண்டிவிஜுவலாக விற்க மாட்டோம் அப்படின்னு. இல்லை சார், இதுமாரி நல்ல காரியத்துக்காக அதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவர் நம்ம ஆர்கனைசேஷனை பற்றியும் நம்ம பண்ணுற சர்வீஸை பற்றியும் சுவாமியை பற்றியும் இந்த யாகம் எதுக்காக நடக்கிறத பற்றியும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண உடனே அவர் சுவாமி அவர் மனசில் பூந்தா இதை சொல்ல வச்சார். ஒத்துண்டான்னு கொஞ்சம் சந்தோஷம் ஆகப்போ சரி சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ண அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு இங்கே இன்சார்ஜ் சொல்லிட்டேன், சார் அது மரம் ரெடியாக இருக்குது சார் அப்படின்னா. அவங்க மறுநாள் காலையில் போயிட்டு அந்த ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் ப்ளஸ் சேவல்ஸ்லாம் கூட எல்லாம் சேர்ந்து போய் பார்த்தோம். அவங்கள எல்லாம் ஃபுல்லாக காமிச்சேன் நான். அவங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஓனர்கிட்ட பேசி அதை நாங்கள் எடுத்துக்கிற சொல்லி பேசிட்டு வந்துட்டோம். ஒரே இடத்துல இருந்து சுவாமி எங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காம, யூத்துக்கும் கஷ்டம் தெரியாமல் அழகாக இங்கே சேர்ந்தது. எதுக்காக தேவைப்படுதோ அந்த வேலையும் ரொம்ப பிரமாதமாக நடந்தது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இதெல்லாம் நம்மளால் முடியுமா? கண்டிப்பாக நம்மளால் முடியாது. ஏதோ ஒரு சக்தி நம்மளை மீறி இருக்குது. அந்த சக்தி தான் இதெல்லாம் செய்யுதுன்றது நாங்கள் உணர ஆரம்பித்தோம். அது எப்போ எங்களுக்கு உணர்த்த ஆரம்பிச்சதுன்னா, இந்த அதிரூத்ர மகாயம் சுவாமி சென்னையில் ஆரம்பிக்க போகிறோன்னு அனௌன்ஸ் பண்ணார் இல்லையா, அந்த அனௌன்ஸ் பண்ண டைமில் இந்த ஒரு கோர் டீம் ரெடி பண்ணாங்க சொன்னேன்.
அப்போ என்ன அப்போ இருந்த ஸ்டேட் யூத் கோஆர்டினேட்டர் இந்த கோர் டீம் எல்லாம் சேர்ந்து நம்ம சுவாமிகிட்ட பிளெஸிங் வாங்க போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் சேர்ந்து சாமிகிட்ட போனோம். சுவாமி எங்களை வராண்டை தனியாக உட்கார வச்சு சுவாமி வந்து எங்கள் ஒவ்வொருத்தர் பேரையும் கேட்டு ஒவ்வொருத்தர் தலையிலும் சுவாமி கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி நல்லா பண்ணுங்க, நான் உங்க கூடவே இருப்பேன்னு சொல்லிட்டு ப்ளஸ் பண்ணி அனுப்பிச்சாரு. ஸோ சுவாமி அன்னைக்கு எங்கள் தலையில் கையை வச்சு ப்ளஸ் பண்ணக்கூடிய அர்த்தம் அன்றைக்கி தான் எங்களுக்கு புரிஞ்சுது. ஸோ இதெல்லாம் யார் பண்ணுறது, நாங்கள் பண்ணல, சுவாமி தான் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி அந்த அதிரூத மகாயகத்தில் வெறும் வேதம் மட்டும் இல்லை, அதை சுற்றி நிறைய சர்வீஸ் ஆக்டிவிட்டிஸ் கிட்ட அப்போ தான் எங்களுக்கு புரிஞ்சுது. ஸோ அந்த ஒவ்வொரு நாளும் பார்த்தா எங்களுக்கு ஒவ்வொரு அனுபவங்கள் நிறைய வந்தது. அந்த அந்த வேதம் ஆரம்பிக்கிறது அந்த 11 நாளும் சரி, அதுக்கு முன்னாடி இந்த ஒரு 2 மாதமும் சரி, எங்களுக்கு சாப்பாடும் சரி, அக்காமடேஷன் சரி, இதெல்லாம் நாங்கள் பெருசாக எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் சுவாமி எங்களை எல்லாம் அழகாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்து, எந்த ஒரு கஷ்டமும் தெரியாமல் எங்களை வேலைக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்து, அக்காமடேஷன் கொடுத்து, ரொம்ப பிரமாதமாக எங்களுக்கு ஒரு கஷ்டமே தெரியாமல் அந்த வேலையை செய்ய வச்சார். ஸோ அந்த வேதத்து மேலே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஈடுபாடு, எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு அப்போ தான் ஈடுபாடே வந்தது. ஸோ அந்த டைமில் ஒரு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 டேஸ் இருக்கும். அப்போ வந்து அந்த யாகத்துக்கு போகிறதுக்கு வந்து யாக கூட்டத்துக்கு போகிறதுக்கு வரட்டி வந்து கிடைக்கல. வரட்டி வேணும்னு சொல்லிட்டு 2 டேஸ் முன்னாடி தான் தெரிஞ்சுது. சரின்னு சொல்லிட்டு உடனே அந்த இன்சார்ஜ் வந்து எனக்கு கேட்டால் எதாவது ட்ரை பண்ண முடியுமா, நீ எதாவது கேட்டு பாருப்பா, யாராவது கேட்டு பாரு சொன்னார். எனக்கு நிஜமாவே ஐடியாவே இல்லை வரட்டே நான் சரின்னு சொல்லி ஒத்துக்கினேன். எனக்கு என்னென்னா, நான் எந்த வேலை கொடுத்தாலும் முடியாதுன்னு சொல்லவே மாட்டேன், சரின்னு சொல்லிடுவேன். காரணம் என்னென்னா, என் கூட சாமி இருக்கான நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடு வேலை செய்யும் போது மீதியெல்லாம் சாமி பார்த்து போகிறேன், நான் ஒன்றும் கிடையாது, நான் 0, மீதி சாமி பார்த்து போகிற நம்பிக்கையில் நான் சரின்னு சொல்லிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் யோசித்தேன், ஏன்னா நம்ம சரின்னு சொல்லிட்டோமே, ஆனால் எங்கே போய் வரட்டை தேட சொல்லிட்டு எங்கேயும் தேடினேன். நெமிலிச்சேரி, நன்மங்கலம், குரோம்பேட், மடிப்பாக்கம், அப்படியே பார்க்கும்போது சுற்றினே போனால் கல்பாக்கம் வரைக்கும் போகணும். கல்பாக்கத்தில் கிடைக்கல. அப்புறம் தான் தெரிஞ்சது, அப்படியே விசாரிக்கும் போது செங்கல்பட்டில் ஒரு கோசாலை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சோம். சரி அங்கே போய் கேட்டோம். அங்கே போய் கேட்டதுக்கு சொல்லுவாங்க, அதில் 2 டீம் இருந்து, ஒரு டீம் வந்து இல்லை சார் வரட்டில் இல்லை சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. நாங்கள் அப்போ என்ன பண்ணோம், சரியா கொஞ்சம் வெயிட் பண்ணி வேறு ஒருத்தர் போய் கேட்டோம். நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க, நாங்கள் என்ன கேட்டோமோ அந்த கரெக்ட் நம்பர் கரெக்டாக அங்கே இருக்குது. அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை சார் வேறு எங்கேயும் அனுப்புறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை சார் இதுமாரி எங்களுக்கு வேணும், சுவாமிக்காக கேட்குறோம். அதுமாரி அவங்ககிட்ட சொன்னோம், இதுமாரி சுவாமி வந்து அதிரூத மகாயம் பண்ண போகிறாரு சென்னையில், நல்ல காலத்துக்காக அப்படின்னு சொன்னோம்னா அவங்க சரி நீங்கள் எடுத்து போங்க அப்படின்னு சொல்லி உடனே எடுத்து கொடுத்துட்டாங்க. ஆன் தி ஸ்பாட்டில். அவங்க முடியாதுன்னு சொல்லவே இல்லை, டக்குன்னு ஒரு வேனை பொசிஷன் தூக்கிட்டு வந்துட்டோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காரியங்கள் நடக்கும் போது இதெல்லாம் தானாக அமைதுன்றது அது சுவாமியால் மட்டும்தான் முடியுன்றதை நாங்கள் அன்றைக்கி புரிஞ்சிட்டோம். ஸோ அந்த மாதிரி அந்த எல்லாம் முடிஞ்சு சுவாமி கரெக்டாக அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடுது. நாங்கள்லாம் அங்கே இருக்கும்போது எங்களுக்கு அந்த பட்ட கஷ்டங்களுக்கு பார்த்திங்களா, அதெல்லாம் அந்த வேதத்தோடு சேர்ந்து சுவாமி தர்ஷன் கிடைக்கும் போது அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே தெரில. அவ்வளோ ஆனந்தமாக ஒரு சந்தோஷமாக இருந்தது. எனக்கு உண்மையாகவே ரொம்ப ஃபீல் பண்ணோம். இந்த நம்மளாலையும் அந்த வேதம் சொல்ல முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. இருந்தாலும் நான் என்ன பண்ணேன், சரி என்னால் சொல்ல முடியல, எனக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் எடுத்து சொல்லலாம். நிறைய பேர் வேதம் கற்றுக்க சொல்லி நான் யாரெல்லாம் பார்க்கணும், பாலகிர ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும், யூத் ஆகட்டும், எல்லோரும் சொல்லுவேன், நீங்கள் வேதம் கற்றுங்க. அந்த வேதம் வந்து சொல்கிறதுனால நம்மளுக்கு மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் நல்ல வைப்ரேஷன் உண்டு பண்ணுறது நான் அன்றைக்கி உணர்ந்தேன் அந்த இடத்துல. அதே மாதிரி சுவாமியோட 100வது பர்த்டே செலிப்ரேஷனில் 2025 புட்டபர்த்தியில் சாய் குல்வந்தாலில் சுவாமி நடத்தின அதே பிளேஸில் பிப்ரவரி மாதம் 14 ஆரம்பித்து 25 வரைக்கும் அந்த அதிரூத மகாயகம் நடக்க போகுது. அந்த அதுலேயும் நிறைய ஒர்க்கு நம்ம எப்படி சென்னையில் ஆர்கனைஸ் பண்ணோம் அதே மாதிரி நிறைய ஒர்க் அதில் இன்வால்வ் ஆகிருக்கு. அதில் டெக்கரேஷன் டீம்னு பார்க்கும்போது நம்ம சுவாமியோட 100வது பர்த்டே முன்னிட்டு அந்த 100 லிங்கம் வச்சு டெக்கரேட் பண்ணலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டுருக்கோம். அதுக்காக என்ன பண்ணோம், காஞ்சிபுரத்தில் இந்த பொம்மை செய்கிற இடங்கள் நிறையா இருக்குது. அதில் ஃபுல்லாக போய் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். அதில் ஒரு இடத்துல மட்டும் நாங்கள் எதிர்பார்க்குற சைஸ், நாங்கள் எதிர்பார்க்குற மாடல் லிங்கம் ஒருத்தக்கிட்ட மட்டும் அது இருக்குது, அந்த மோல்டு இருக்குது. ஸோ நாங்கள் அவர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணோம், இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு 100 லிங்கம் வேணும் பண்ணி கொடுங்கன்னு. அவர் என்ன சொன்னார், இல்லை சார் இப்போ முடியாது, எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க, ஆள் இல்லை பண்ணுறதுக்கு, ரொம்ப ஷார்ட் பீரியடாக இருக்குது, முடியாதுன்னு சொல்லிட்டார் அவர். நாங்கள் திருப்பி அவருக்கு இல்லை சார் எங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக தேவைப்படுது, பண்ணி விடுங்க சுவாமிக்காக பண்ண சொல்லி எவ்வளோ சொல்லி பார்த்தோம், அவர் கிடைக்கல. 2வது அவர் ஃபிசிக்கலாகவே உடம்பு சரியில்லை, அவருக்கு எனக்கு உடம்பு சரியில்லை பழமையை சொல்லிட்டார். நாங்கள் என்ன சொன்னோம், சரி சார் நாங்கள் யூத்தெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். இல்லை சார் அதெல்லாம் செட் ஆகாது, அந்த வேலை தெரிஞ்சவங்க பண்ணால் தான் கரெக்டாக வர சொல்லி முடியாது சொல்லி அனுப்பிச்சிட்டார். எனக்கு என்ன பண்ண தெரில, நான் வர அஃபிஷியலுக்கெல்லாம் சொல்லிட்டேன், இது மாதிரி லிங்கம் பண்ண போகிறோம் வைக்க போகிறோம்னு சொல்லிட்டு டிசைன்லாம் அதை காமிச்சிட்டோம். என்னடா அது டிசைன்லாம் பண்ணிட்டோமே, இப்போது லிங்கம்லாம் என்ன பண்ண தெரியல சொல்லிட்டு பயங்கர மன உடச்சலோடு நான் நிஜமாவே 2-3 நாள் தூங்கவே இல்லை. நான் கஷ்டமாக இருந்தேன். நான் சுவாமிகிட்ட அழாத குறை தான், என்ன சுவாமி பண்ண தெரியல சுவாமி, நான் வர ப்ராமிஸ் பண்ணிட்டுமே எப்படி பண்ண தெரியல சுவாமிகிட்ட ப்ரே பண்ணே இருந்தேன். கரெக்டாக 3 நாள் கழிச்சு நாங்கள் யாரும் அப்ரோச் பண்ணோம், அவர் எனக்கு ஃபோன் பண்ணார். பண்ணிட்டு சார் இந்த மாதிரி உங்களுக்கு என்றைக்கு கரெக்டாக வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். நான் ஆக்சுவலி பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி எனக்கு கிடைச்சா போதும்னு சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு. சரி அதுக்கப்புறம் இல்லை சார் நீங்கள் 2ஆம் தேதியில் எனக்கு ஒரு 8ஆம் தேதி கொடுத்தா கூட போதும்,
நாங்கள் 9ஆம் தேதி பேக் பண்ணி எடுத்துன்னு போயிடும் புட்டுப்பாத்திக்கு அப்படின்னு சொன்னேன். சரி சார் நான் பண்ணித்தரேன் அப்படி ஒத்துட்டார் அவர். எனக்கு பயங்கர ஷாக்கு. சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்கிட்ட தான் பேசுகிறீங்களா, நான் குரோம்பேட்டில் வரேன், என் பேர் ரமேஷ், உங்கள்கிட்ட தான் பேசுகிறேன் சார், நீங்கள் தான் லிங்கம் கேட்டீங்க. ஆமான்னு. இல்லை சார் நீங்கள் முடியாதுன்னு சொன்னீங்களே, உடம்பு சரியில்லை சொன்னீங்களே, இப்போ எப்படி ஒத்துக்கிட்டீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், சார் நேற்று நைட்டு எனக்கு கனவு வந்தது, அந்த கனவில் என்னை சுற்றி நிறைய லிங்கம் இருக்க மாதிரி எனக்கு கனவு வந்தது, லிங்கத்துக்கிட்ட நான் நிற்கிறேன், லிங்கம் நான் பண்ணுற மாதிரி கனவு வந்தது. அது மட்டும் இல்லை, எனக்கு அப்படியே ஒரு எனர்ஜி மாதிரி இருக்குது, நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன், எனக்கு உடம்பு சரியில்லை ஃபீலே இல்லை, அந்த மாதிரி ஒரு கனவு வந்தது சார். எனக்கு ஏன் அந்த கனவு வந்து தெரில, நான் காலைல முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்தது, நீங்கள் கேட்டது ஞாபகம் வந்தது. சரி நான் அப்போ தான் ஒத்துக்கினேன், இல்லை நம்ம இதை பண்ணி கொடுக்கணும் எனக்கு எண்ணம் வந்தது, நான் பண்ணித்தரேன் சார், நீங்கள் கவலையப்படாதீங்க, உங்களுக்கு 100 லிங்கம் நான் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி கண்டிப்பாக உங்கள் கையில் கொடுத்துருவேன் அப்படின்னு. எனக்கு உடனே சந்தோஷம். அவர் பேசும்போது காலைல 11 மணி, நான் உடனே பஸ்ஸு பிடிச்சி காஞ்சிபுரம் போனேன். அவரை பார்த்து சுவாமி விபூதி அவர் கொடுத்துட்டு, சார் இதை வந்து ஒரு மாத்திரமாக நினச்சி டெய்லி சாப்பிடுங்க, உங்களுக்கு உடம்பு சரியானு சொல்லிவிட்டு அவருக்கு அட்வான்ஸும் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ நான் இது எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது நம்ம சுவாமி வந்து சொல்கிறார் இல்லையா, திருப்பி அதான் சொல்கிறேன், நீ ஒரு ஸ்டெப்பு வச்சா நான் 10 ஸ்டெப்பு, எனக்கு இதெல்லாம் உதாரணங்கள், இதெல்லாம் தான் நான் கண் கூட இதெல்லாம் பார்க்குறேன். சுவாமிகிட்ட சின்சியராக ப்ரே பண்ணேன். சுவாமி என்னடா அது நம்ம சொல்லிட்டோமே நடக்கலையே அப்படின்போது, சுவாமி கவலைப்படாத நான் அவன் கூடவே இருக்கேன் அப்படின்றது திருப்பி திருப்பி ப்ரூவ் பண்ணுற மாதிரி எல்லாம் நடக்கும்போது எனக்கு நிஜமாகவே எதுவுமே நம்ம கையில் இல்லை, எல்லாமே சுவாமி தான் பண்ணுறான்றது நான் ஆணித்தரமாக நம்புகிறேன், புரிஞ்சுனேன். இது பார்ட் ஆஃப் டெக்கரேஷனில் ஒரு ஒர்க்கு பார்த்தீங்கன்னா, அந்த சீலிங்கில் ஒரு பெரிய பெல்லு மாதிரி தொங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்தது. அதுக்காக நாங்கள் ஃபுல்லாக சென்னை ஃபுல்லாக ட்ரை பண்ணோம் எங்கே கிடைக்குன்னு. ஆனால் நான் கிட்டத்தட்ட பார்த்தா சென்னையில் ஒரு குறைஞ்ச ஒரு 10-15 இடத்துல சுற்றி பார்த்துட்டேன், எங்கேயுமே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அமையல. என்ன பண்ண தெரியல சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொருத்தராக விசாரிக்கும் போது ஹைதராபாத்தில் இது பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கேள்விப்பட்டேன். சரி உடனே கிளம்பி ஹைதராபாத் போனேன். இன்ஃபேக்ட் நான் திடீர்னு கிளம்பி போனதால் என்ன ட்ரெயின் கூட டிக்கெட் புக் பண்ண முடியல, அன்ரிசர்வ் தான் போனேன். போயிட்டு அந்த இடத்துல போய் அட்ரஸை கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட பேசணும். பேசிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி பெரிய பெல்லு வேணும், நாங்கள் இது வந்து சேல்ஸ்க்காக வாங்கின்னு போகல, ஒரு நல்ல காலத்துக்கு வாங்கின்னு போகிறோம், இது இந்த பெல்லு எங்கே கட்ட போகிறோம், இதுமாரி புட்டப்படத்தில் சாய்க்குள் வந்தாலும் இதுமாதிரி அதிருத்ர மகாயகம் நடக்க போகுது, அங்கே அந்த பெல்லை கட்ட போகிறோம், இந்த 11 நாள் நடக்க போது சொல்லி இந்த அதிருத்ர மகாயத்தை ஃபுல்லாக சொன்ன உடனே அவர் கேட்டுட்டு, இது இது எதுக்காக பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார் எங்ககிட்ட. நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி இது வந்து எந்த ஒரு பிஸ்னஸ்க்காகவும் இல்லை, ஒரு இண்டிவிஜுவலுக்காக எதுவும் பண்ணல, உலகம் நல்லா இருக்கணும், எல்லோரும் சந்தோஷமாகணும், இந்த வைப்ரேஷன் ஃபுல்லாக போனதுக்காக இந்த யாகம் நடத்துகிறாங்க சார், 11 நாள் நடக்க போகுது சொன்ன உடனே அவர் ஓ இப்போல்லாம் கூட பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, சரி சார் நான் எதிர்பார்த்த ரேட்டு கரெக்டாக மாடிச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, பரவாயில்ல. இது இந்த பெல்லு பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம், அவருக்கு நம்ம சுவாமி பற்றி தெரியாது, அந்த அதிருமகாலாம் தெரியாது, ஆனால் அந்த அதிருமகம் எதுக்காக பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அதோடைய இம்பேக்ட் என்னன்னு சொன்ன உடனே அவர் புரிஞ்சுட்டு பரவாயில்ல பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அவராக வாலண்டியாக வந்து நம்மளுக்காக பண்ணி கொடுக்குறாரு. அப்போ அவர் சொன்னார் அந்த முஸ்லீம் சகோதரர், சார் நீங்கள் நல்ல காலத்துக்காக பண்ணுறீங்க, சாய்பாபா சம்மதி மூலிமா போட்டிங்க, நான் சாய்பாபா இதை நேரில் பார்த்து கிடையாது, ஆனாலும் என்னால் முடிஞ்சது என்னுடைய ஹெல்ப்பாக நான் பண்ணித்தரேன் சொல்லி ஒத்துண்டாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த சர்வீஸ் மைண்டு உள்ளவங்க எல்லா இடத்துலையும் இருக்காங்க அப்படின்றது நான் இதை புரிஞ்சுட்டேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நல்ல செயல் செய்யும் போகும்போது எல்லாரும் நம்மளுக்கு துணையாக இருப்பாங்கன்றது இது நான் புரிஞ்சுன ஒரு விஷயம். எனக்கு திருப்பி அந்த அதிருத்ர மகாயம் நடக்கும் போதெல்லாம் என் மனசுக்குள்ளே நம்ம டெக்கரேஷன் பண்ணுறோம், அரேஞ்ச் பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணுறோம், ஆனால் நம்மளால் உட்காந்து ஒரு 4 வேதம் சொல்லும் போல ஏக்கம் மனசு உழுதுகிட்டே இருக்குது. ஸோ அந்த ஏக்கத்தை எப்படி பூர்த்தி பண்ணுறது யோசிக்க போது தான் என்னோட டாக்டர் இருக்காங்க. ஸோ அவங்க மூலிமா இதை நிறைவேற்றிக்க ஆசை வந்தது. சார் என்ன பண்ண அவங்ககிட்ட சொல்லி வேதத்தை பற்றி எடுத்து சொல்லி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லி இதை வேதம் கற்றுக்குமா நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க அதை வேதத்தை கற்றுன்ட்டு அவங்க சிம்பாலிக்லஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ தான் குரூப் 3 முடிச்சு இப்போ குருவா கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க வேதம் கற்றுக்குன்னு இன்றைக்கி அவங்க அந்த ருத்ரம் ஃபுல்லாக பார்க்காம நல்லா சேன் பண்ணுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ சமிதிக்கு போவாங்க, வேதம் சொல்லுவாங்க, ஆக்டிவிட்டீஸில் கலந்துப்பாங்க. அதெல்லாம் உட்காந்துற பின்னாடி கேட்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா நான் சொல்கிற மாதிரி ஒரு ஃபீல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அது மட்டும் இல்லை, டெய்லி அவங்க வீட்டில் உட்காந்து மார்னிங் சொல்லுவாங்க, காலேஜ் போல சொல்லிட்டு போவாங்க. அப்படி சொல்லும் போது எனக்கு அது வீடு மத்தியில் ஒரு டெம்பிள் மாதிரி ஃபீல் வருது எனக்கு, அந்த கோயில் எஃபெக்ட் வருது எனக்கு. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அதாவது சுவாமி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொன்று ஆரம்பிச்சிருக்காரு. பாலிவுட் கிளாஸ், மகிழா விங், சர்வீஸ் விங், யூத் விங்னு. ரீசனாக சுவாமி அந்த வேதத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வேதம் சொல்லுங்கள் எல்லோரும், இது பசங்களாம் சரி பெரியவங்க மகிழாஸ் யார் கூட வேதம் சொல்லலாம் அப்படின்னு சுவாமி இந்த வேதத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் ஏன் குத்தாட்டுறது இப்போ தான் புரியுது எனக்கு. எல்லாருமே வேதம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஆர்கனைசேஷன் மூலிமா நிறைய பேர் கேட்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய இப்போது வேர்ல்டு லெவலில் பார்த்து நிறைய கலாபரேட் நடந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் அந்த வைப்ரேஷன் மூலிமா அதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் இந்த வேத மந்திரங்கள் அங்கங்கே முழங்கணும்னு சுவாமி ஆரம்பித்து சொல்லிட்டு இருக்காரு போல் இருக்குது. ஃப்யூச்சரில்
இந்த வேதம்ன்றது ஒரு பெரிய அந்த உலகத்தில் நடக்கிற பல கெட்டத்துக்கெல்லாம் ஒரு தடுப்பாக இருந்து தடுக்கும்னு என் மனசில் படுது. ஸோ அதனால் நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சுவாமி சொன்ன வழியில் அவர் சொன்ன பாதையில் நடந்து போனால் நம்ம கூடவே சாமி இருப்பார். நம்ம லைஃப் நல்லா இருக்கும். நம்மளை சுற்றி நல்லா இருப்பாங்க. ஜெய் சாய்ராம்.